அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். அல்லாஹ் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் தீர்ப்பு நாளுடைய அதிபதி. யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம், எங்களுக்கு நேரான வழியை கொடு யா அல்லாஹ் என்ற திருக்குர்ஆனுடைய முதல் அத்தியாயத்தின் பிரார்த்தனை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றோம். அன்பர்ந்த கிருஷ்ணா டிவி நேயர்களே, இஸ்லாம் ஓபன் டு ஆல் நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சியும் அடைகின்றோம். இஸ்லாமிக் பீஸ் சென்டர் வழங்கும் வாரந்தோறும் இந்த இஸ்லாம் ஓபன் டு ஆல் நிகழ்ச்சியுடைய நோக்கமே இஸ்லாம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய சந்தேகங்கள், ஐயங்கள், விளக்கங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே எண்ணத்திலே இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒளிபரப்பு செய்து வருகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று கோயம்புத்தூரிலிருந்து அன்பு சகோதரர் ஹக்கீம் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்துள்ளார்கள். ஹக்கீம் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியுடைய தலைப்பாக தௌஹீத், ரிசாலத், ஆஹிரத் என்ற 3 விஷயங்கள். தமிழிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இறை கொள்கையை சொல்லக்கூடிய அந்த தௌஹீத், இறைவனுடைய தூதுத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த விஷயமும், இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் மறுமை என்பதை பற்றியும், இந்த 3 விஷயங்களை பற்றியும் நாம் பேச இருக்கின்றோம். ஆகையால் கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள் தொலைபேசி வாயிலாக நீங்கள் தயாராக இருக்கவும், இந்த தலைப்பை ஒட்டி உங்களுடைய கேள்விகளை கேட்டால் இதிலே நிபுணராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஹக்கீம் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்க அரங்கத்திற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹக்கீம் அவர்களே, எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு 3 பெரிய மதங்கள் இருக்கின்றது. இந்தியாவிலே மிக பெருமையாக இருக்கக்கூடிய இந்து மதம் இருக்கிறது, உலகளவிலே மிக பெருமையான மதமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம் இருக்கிறது, இஸ்லாமிய மதமும் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு கடவுள் கோட்பாடுகளை அவர்கள் வைத்துள்ளார்கள். அந்த கடவுள் கோட்பாடுகள் பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுவை புகழ்ந்தவனாக எனது இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்கினிய சகோதரர் கேட்ட கேள்வி, இதை உள்ளடக்கிய பதிலையும் நாம் இந்த நிகழ்ச்சியிலே காணவிருக்கிறோம். கிறிஸ்தவம் மற்றும் ஹிந்துயிசம் மற்றும் இஸ்லாம் இதை பற்றி மட்டும் திருக்குர்ஆனிலே இறைவன் பேசவில்லை. எல்லா தரப்பான கடவுள் கொள்கையை பற்றியும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். நம்முடைய சிந்தனையில் முதலில் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகங்களை நாம் நிவர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, அல்லாஹ் என்று சொன்னாலே நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியில் இது ஒரு சாரார் வணங்கக்கூடிய கடவுள். இஸ்லாம் என்று சொன்னாலே இது ஒரு சாரார் பின்பற்றக்கூடிய மதம். முஸ்லிம் என்று சொன்னாலே, அல்லாஹ் என்று சொன்னால் அது முஸ்லிம்களுடைய கடவுள் என்றுதான் எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்கள் கூட அப்படித்தான் நினைத்திருக்கிறார்கள். எனக்கு எங்களுடைய கடவுள், உங்களுக்கு உங்களுடைய கடவுள். நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. இப்படி என்று மக்கள் இருந்து கொண்டிருக்க, முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இவர்கள் ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு சமுதாயம்.
என்றும் மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றிடத்தை நாம் விலக்கிவிட்டோம் என்று சொன்னால், இஸ்லாம் எப்போது தோற்றுவிக்க வார்த்தை அதிகமாக சொல்லுவார். நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த சலாம் என்ற அந்த அமைதியை இந்த மனித சமூகத்திற்கு விதைப்பதற்காக இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறிதான் இஸ்லாம். நெறிதான் இஸ்லாம். அந்த வாழ்க்கை நெறியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முஸ்லிம்கள், முஸ்லிம் என்று சொல்லப்படும். முஸ்லிம் என்ற வார்த்தையும் ஒரு அரபு வார்த்தை. அதற்கு சரியான நேரடி பொருள் கட்டுப்பட்டவர்கள், படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் என்று பொருள்.
அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் முதல் உயிர் பிறக்கும் போதே இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ்தான் அது பிறந்தது என்று சொன்னால், இறைவனுடைய கட்டுப்பாடு இல்லாமல் எந்த உயிரும் இந்த உலகத்தில் பிறக்காது என்ற இறை கோட்பாட்டை எல்லா மக்களும் விளங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் வராங்க. ஹலோ ஹலோ கட்டாயத்துன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நம்ம அது முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தீங்க. இறைவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பவர், அவருக்கு பெயர் முஸ்லீம் என்று சொன்னீங்க. இஸ்லாம் என்றால் இது அமைதி, அதாவது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், சுபிட்சமாக வாழ வேண்டும், சாந்தியாக வாழ வேண்டும். ஒரு காலர் வராங்க, பார்ப்போம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க சகோதரர்களே. இஸ்லாமிக் பீஸ் சென்டர் சொல்லுங்க ஜி. சொல்லுங்க சையத், உங்க பேர் சொல்லுங்க. உமர் சலீம். சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? உமர் சலீம் போறாங்கல்ல, எங்க போறாங்க? தர்காவுக்கு தான் போறாங்களா சார்? ஆமா. அது வந்துட்டு போறது வந்துட்டு ஆண்கள் போறாங்க, பெண்கள் அது ஒரு இதா நேர்த்திக்கிற மாதிரி செய்யறாங்க. சரி. அது ஆகுமானதான் ஆகுமான சில இது வாக்குவாதம் பண்ணி ஆகுறது இல்லைன்னு சொல்லியிருக்கேன். மொட்டை போடுறது முதல் இன்னும் செய்யறாங்க நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் குடும்பங்கள்ல. சரி, அதுக்கு பதிவு பண்ணா நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கான பதில தொலைக்காட்சியில பாருங்க சகோதரர்களே. அதாவது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, தர்காவுக்கு அவருடைய கேள்வி, தர்காவுக்கு ஆண்கள் பெண்கள் போறாங்க, அங்க போய் முட்டை போடுறாங்க, இதெல்லாம் இஸ்லாத்துல கூடுமா கூடாதா? நான் கூடாதுன்னு சொல்லிக்கிறேன், எது சரியே என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பான்மையான மக்களிடத்தில், இஸ்லாமியர்களிடத்தில் அறியாமையின் காரணத்தால் நிகழ்ந்த தவறு என்பதை நாம் முதலில் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் இந்திய சூழலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், நாம் யாரும் அரபு நாட்டு இறக்குமதி அல்ல. இங்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாரும் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக, ஏதோ ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்திருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய முன்னோர்களுடைய பழக்க வழக்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம்மிடத்தில் நல்லவர்களோ அல்லது மதிக்கத்தக்கவர்களோ நல்ல முறையில் வாழ்ந்து மரணித்த மக்களையோ கடவுளாக்கக்கூடிய அல்லது அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு உருவச்சிலைகளை வைக்கக்கூடிய மக்களாக நம்முடைய பழக்க வழக்கம் இருந்திருந்தது. இஸ்லாம் இந்த இந்தியாவிலே, குறிப்பாக கேரள கரையோரங்களிலே வரும்பொழுது அவர்களுக்கு இது ஒரு அந்நிய மதமாக தோன்றியது மட்டுமல்லாமல், மொழியும் அவர்களுக்கு அரபி மொழியிலே இருந்த ஒரு காரணத்தால் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கையால் கவரப்பட்டு, இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கையே ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் என்ற இந்த தத்துவார்த்த அடிப்படையில் ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரிந்து கிடந்த மக்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்குண்டான வழிமுறையை இஸ்லாம் செவ்வனே செய்து வந்தது. அதை பார்த்த மக்கள் அந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கையோட தத்துவார்த்த விஷயங்களை விளங்கிக் கொள்ளாமல் யதார்த்த கொள்கையை விளங்கி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை சொன்ன மக்களையும் அல்லது இஸ்லாமிய சூழலில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்கள்
மக்களையும் அவர்கள் பார்த்து பிற்காலத்தில் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது இறைநேசர்கள் என்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் போய் மௌனமாக நிற்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு போய் நாம் என்னெல்லாம் இந்திய சூழலில் சடங்குகளை செய்வோமோ அந்த சடங்குகளை செய்ய ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் அதுவே ஒரு தவறான ஒரு வழிபாடாக மாறிவிட்டது. இதற்கும் இஸ்லாத்திற்கும் இம்மி அளவும் சந்தேகமே இல்லை, சம்பந்தம் இல்லை. அதாவது இப்ப தர்கா வந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்க, எப்படி வந்துச்சு, இஸ்லாம் எப்படி வந்துச்சு, தர்கா எதனால் வந்தது என்று சொல்லுவீங்க. இந்த பெரியாரிடம் போய் கேளுங்கள், இந்த தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மகான்களிடம் போய் கேளுங்கள் என்று நீங்கள் திருக்குரானை கற்றிருந்த அறிஞர் என்ற வகையில் நான் உங்களுடைய ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த குரான்ல எங்கேயாவது அப்படி சொல்லப்பட்டிருக்க அந்த மாதிரி நீங்க அறிஞர்களிடத்திலோ மகான்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த குத்துபுகள் இடத்திலோ போய் கேளுங்கள் என்று எங்கேயாவது குரானிலே சொல்லப்பட்டிருக்கா? ஏதாவது ஒரு வசனம் இருக்கா? கண்டிப்பாக எந்த ஒரு வசனமும் நேரடி மறைமுகமான வசனம் கூட இல்லை, நேரடியாகவும் இல்லை, மறைமுகமாக கூட இல்லை. இல்ல, சரி, தொடர்ந்து சொல்லுங்க. திருமறை குர்ஆனிலே 10வது அத்தியாயம் 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த மக்கா மக்களுடைய நம்பிக்கை, அவர்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட பெரியார்களை கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கு? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது இவர்கள் அல்லாஹுவில்லை, அல்லாஹுக்காக எங்களிடத்தில் மன்றாடக்கூடியவர்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள், பரிந்து பேசக்கூடியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். திருமறை குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அறியாத விஷயத்தை அல்லாஹ்வுக்கு நீங்கள் கற்றுத் தருகிறீர்களா? படைத்தவனே கட்டளை இடவில்லை, நீங்கள் படைத்தவனுக்கு இந்த கட்டளை படைத்தவன் இருக்கிறான் நீங்க சொல்ல வர்றீங்களா அப்படின்னு இறைவன் கேள்வி எழுப்புவதாகத்தான் இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி வசனங்கள் இல்லை. தொடர்ந்து பேசுவோம். அந்த ஒரு நேர் வராங்க. ஹலோ, இஸ்லாமிக் பீஸ் சென்டர் வழங்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சரி, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. பேர் பானு. சரி, உங்க கேள்வி என்ன? கபரு தொழுகை பெண்கள் தொழுகிறாங்களா? இன்னைக்கு நம்ம என்ன இதுல தலைப்புல பேசிக்கிருக்கோம் அப்படின்னா, ஒரு இறைவன் அதை பத்தி பேசுறோம். தூதுத்துவம், இறைவனுடைய தூதுத்துவத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த இறுதி தூதுத்துவத்தை பற்றி பேசுறோம். அப்புறம் இந்த உலகத்துக்கு பின்னாடி, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடி மறுமையிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பேசுறோம். முக்கியமா இந்த நிகழ்ச்சிகள் நம்ம எதுக்காக நடத்துறோம்டாமா, மற்ற மத மக்கள் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்க எந்த கடவுளை வணங்குறாங்க, யாரை கும்பிடுறாங்க, இவங்களுடைய கடவுள் கோட்பாடு என்ன, இவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு, என்ன வேற்றுமை இருக்கு, இதை நம்ம அவங்களுக்கு சொல்றதுக்கான உண்டான நிகழ்ச்சி தான் இது. இந்த தொழுகையிலே உள்ளே போய் சம்பந்தமாக, நோன்புல சம்பந்தமாக, அதுல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், காரண காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எங்களுடைய இஸ்லாமிக் பீஸ் சென்டரோட அந்த ஸ்க்ரோலிங் கீழே ஓடிக்கிருக்கு, அந்த தொலைத்தொடர்பு நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களுடைய அறிஞர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். நம்ம இப்ப இந்த தர்கா பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போது இந்த இஸ்லாம் மத்திய பேசணும். இப்ப இந்த முக்கியமா இஸ்லாம், கிறிஸ்தவம் என்று பெரிய ரெண்டு பெரும் மதங்கள் இருக்கின்றன. இந்த மதங்களிலே அவங்களுக்கு என்ன முக்கியமான ஒற்றுமை, என்ன முக்கியமான ஒரு வேற்றுமை என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க கொஞ்சம் நேரில்.
திருமறை திருக்குர்ஆனுடைய பெரிய பங்களிப்பு என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த அடிப்படையிலே செய்திகளை சொல்ல வேண்டும்? ஹலோ, இஸ்லாமிக் பீஸ் சென்டர் வழங்கும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிகழ்ச்சி. சொல்லுங்க. அன்பு சகோதரர்களே, உங்களுடைய டிவி வால்யூமை கொஞ்சம் குறைங்க. ஹலோ சௌரே, உங்க டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுடைய பேரு உங்களுடைய கேள்வியை கேளுங்க. வாலைக்கும் சலாம். சொல்லுங்க ரியாஸ், உங்களுடைய கேள்வியை சொல்லுங்க. முஸ்லீம் அதாவது பெண்கள் ஏன் போகக்கூடாது? தர்காவுக்கு பெண்கள் தர்காவுக்கு பெண்கள் போகக்கூடாது, என்ன ரீசன்? தர்காவுக்கு பெண்கள் ஏன் போகக்கூடாது, என்ன ரீசன் கேட்கிறாரு. சரி, உங்களுடைய கேள்விக்கு பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம சில தலைப்புகள் வைத்திருக்கோம். அந்த தலைப்பை ஒட்டி கேளுங்க கேள்விகளை. நேயர்கள் இந்த தர்கா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதற்காக இன்றைய நிகழ்ச்சி நாம் நடத்தல. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி மற்ற மக்களுக்கு போய் சேர வேண்டும். அவர்கள் நம்மளுடைய கடவுள் கொள்கை அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தவறான கண்ணோட்டங்களை கரெக்டான முறையில் நம்ம குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தொழுகையிலே தொழுகையிலே உள்ள உங்களுடைய சந்தேகங்களையோ, நோன்பு சந்தேகங்களையோ, அல்லது இந்த தர்காக்கள் போன்ற சந்தேகங்களையோ நீங்கள் இஸ்லாமிக் பீஸ் சென்டருடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அங்கே எங்களுடைய அறிஞர்கள் எப்பொழுதும் உங்களுக்கான காத்திருப்பாங்க. அந்த பதிலும் அங்கே கேட்டு பெற்றுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். அதாவது தர்காவுக்கு நீங்க விளக்கம் ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. ஆண்களே செல்லக்கூடாதுன்னு சொல்லும் போது அப்புறம் பெண்கள் செல்லலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் நிகழ்ச்சிகளை பார்க்காம கேள்வியை கேட்டுக்கிறாங்க. கடந்த வாரம் கூட நம்ம மதீனா பல்கலைக்கழகத்திலே சேருவது எப்படி என்பது சம்பந்தமா சொல்லிக்கிட்டே இருந்தோம். அவர் மதீனா பல்கலைக்கழகத்துடைய மாணவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. திருப்பி திருப்பி அதே கேள்வியவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள நிகழ்ச்சிகளை கவனிப்பதில்லை என்று நினைக்கிறேன். அடுத்த நேரம் வராங்க, பார்ப்போம். ஹலோ, வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. இணையமைப்பு சம்பந்தமா அந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கீங்க. ஆமா. இறைவன் எல்லா உலகத்துல அனைத்து மக்களையும் படைத்த ஒரே இறைவன் தான். இந்த இஸ்லாமியர்கள் மட்டும் ஒரே இறைவன் சொல்றோம். ஆனா ரிக்வேதம், யஜுர்வேதம் அந்த மாதிரி வேதங்கள்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது கடவுளை பத்தி ஒரே கடவுள் தான் எல்லா வேதமும் சொல்லி இருக்கு. ஆனா இந்த மக்களையே இந்த இணை வைப்பு இருக்கிற வழிபாடுகள், அந்த உருவம் கொடுத்து படுக்க வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இதுவே இந்த மக்கள் இதை விளங்கிக்கிற மாட்டாங்க. இந்த இறைவனை பற்றி நீங்க தெளிவான ஒரு கருத்து சொல்லலாமே இந்த நிகழ்ச்சி மூலியமா. இறைவன் பற்றி நீங்க ரொம்ப வேதம் ஒரு இஸ்லாமியர் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கக்கூடாது. மற்ற எல்லா மதங்களும் இந்த இறைவனை பத்தி என்ன சொல்லுது அதை நீங்க தெளிவா சொல்லலாம்ல. இந்து வேதங்கள்ல இருந்தும் பைபிள்ல இருந்து சொல்லப்படுற விஷயம் அதுதான் சொல்லிக்கிருக்கோம். நிகழ்ச்சியை பாருங்க. அதுதான் இந்து மதத்திற்கு, அதாவது இஸ்லாமிய மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி தான் பேசிக்கிருக்கோம். இடையில வந்த கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டே விளக்கமும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் சகோதரர் ஹக்கீம் அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. உங்களுடைய கேள்விக்கு அவர் பதில் அளிப்பார் இன்ஷா அல்லாஹ். அதாவது அவர் இந்த கடவுள் கோட்பாடை பற்றி தான் சொல்ல வர்றாரு. அந்த கடவுள் கோட்பாடு என்னன்னா, நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் அதை தான் ஆரம்பிச்சோம். இது கிறிஸ்தவ மதத்துடைய கடவுள் கோட்பாடு, இந்து மதத்துடைய கடவுள் கோட்பாடை பற்றி தான் தொடர்ந்து பேசலாம்னு இருக்கோம்.
அதுக்குள்ள ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் நம்ம இந்த கடவுள் கோட்பாடுகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னால் மீண்டும் இஸ்லாமிக் பீஸ் சென்டர் வழங்கும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடரும். ஹலோ, தெற்காவணி செந்தில் முருகனா? ஆமா மேடம். நகலிஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். 8 பிடி ஃபேன்சி செயின், 5 பவுன்ல 10, 10 பவுன்ல 10. 10 பத்தாவா? செட்டு வளையல் 10 பவுன்ல 10 செட்டு, 15 பவுன்ல 5 செட்டு. தனித்தனியா கட்டிடுங்க. போட்டுலாம் போட்டா இனிமே நகன்னா 4% தான் சேதாரம். சேதாரத்துல வேஸ்ட் பண்ற காசை என்ன மாதிரி செந்தில் முருகன்ல வாங்கி மிச்சம் புடிச்சா நீங்களும் லிஸ்ட் போட்டு நகை வாங்கலாம். அத்தை முடிச்சுக்கோங்க. மாமா முடிச்சுக்கோங்க. நம்பவே முடியாத 4 to 6% சேதாரம். வளையல் மற்றும் செயின்களுக்கு சேதாரம் 4 to 6%. பாம்பே அண்ட் கல்கத்தா டிசைன் மாலை மற்றும் நெக்லஸ்களுக்கு சேதாரம் வெறும் 6% முதல். கேரளா டிசைன் மாலை மற்றும் நெக்லஸ்களுக்கு சேதாரம் 4% முதல். வெள்ளி கொலுசுகள் மற்றும் வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. வழங்குவோர் செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், தெற்காவணி மூலவீதி, மதுரை மற்றும் தேனி. நீங்க முடிச்சிட்டீங்களா? சாரே நிசா விதவிதமா வித்தியாச அழகழகா அற்புதமா நிச்சயமா நிச்சயமா खजाना खजाना கசானா தங்க நகைகள் பார்த்தாலே தெரியும் நிச்சயமாய். அழகே உன்னை ஆராதிக்கிறேன், மலரே பட்டின் அழகை ரசிக்கிறேன். உள்ளம் கொள்ளை போகுதே, ராஜ்மஹால் பட்டில் தேவதையே. அழகே அழகே உன்னை ஆராதிக்கிறேன், ராஜ்மஹால் மதுரை. தொடரும் பட்டு பாரம்பரியம். அழகே அழகூட்டிடுமே மனு பின்னே அணிந்திடு மங்கள தாலி பெண்மணியே. ஆகிடும் மாடன் மனைவி மணமகளை மனம் மகிழ்ந்திடம் வேலை குறைவினால் டிசைன் உன்னதமே பெண்ணழகியே கண்கவரன் வேணும் ஏ கண்ணழகியே அணிந்திட மங்கள தாலி பெண்மணியே. கிஸ்னா கண்மணியா ரியல் டைமண்ட் மங்கள தாலி வெடி போட்டுங்கள். அன்பின் நம்பிக்கை, பேருங்கள் குடும்பத்தின் நம்பிக்கை. எனக்கு அழகா தெரிஞ்சிருக்கணும், ட்ரெண்டியா இருக்கணும், ஃபேண்டசியா இருக்கணும், அம்மாக்கு பிடிச்ச ஆன்டி கலெக்ஷன் இருக்கணும், எக்கச்சக்க லேட்டஸ்ட் மாடல்ஸ் இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல அப்பா பட்ஜெட்ல இருக்கணும். அதுக்கு நாம ஏஎஸ்ஆர் கிராண்ட் ஜுவல்லரிக்கு தான் போகணும். பிராண்டட் டிசைனர் கோல்ட் ஜுவல்லரி, சில்வர் மற்றும் டைமண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி வாங்க நம்ம ஏஎஸ்ஆர் கிராண்ட் ஜுவல்லரி, 9A மீனாட்சி கோவில் தெரு, சென்ட்ரல் பேங்க் எதிர்
விழுப்புரம், மதுரை. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மதுரை. Secret of success. எண்ணிய முடிதல், பெண்ணிய நெஞ்சம், இருளை நீக்கி ஒளிய கூட்டி விதியினை மாற்றி நல்விதி செய்வோம். சரித்திரம் படைக்க கனவுகள் வென்று லட்சியம் தொடர் வெற்றிகள் என்றும் மகிழ்வோடு கிடைத்திடும். AMS அன்னை மாதம்மாள் ஷீலா இன்ஜினியரிங் காலேஜ், துறையூர் மெயின் ரோட், எருமப்பட்டி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். கவுன்சிலிங் கோட் 2602. ஹலோ, தெற்காவணி செந்தில் முருகனா? ஆமா மேடம். நகை லிஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். 8 பிடி ஃபேன்சி செயின், 5 பவுன்ல 10, 10 பவுன்ல 10. 10 பத்தாவா? செட்டு வளையல் 10 பவுன்ல 10 செட்டு, 15 பவுன்ல 5 செட்டு. தனித்தனியா கட்டிடுங்க. பொட்டெல்லாம் போட்டா இனிமே நகைன்னா 4% தான் சேதாரம். சேதாரத்துல வேஸ்ட் பண்ற காசை என்ன மாதிரி செந்தில் முருகன்ல வாங்கி மிச்சம் பிடிச்சா நீங்களும் லிஸ்ட் போட்டு நகை வாங்கலாம். அத்தை முடிச்சுக்கோங்க. மாமா முடிச்சுக்கோங்க. நம்பவே முடியாத 4 to 6% சேதாரம். வளையல் மற்றும் செயின்களுக்கு சேதாரம் 4 to 6%. பாம்பே அண்ட் கல்கத்தா டிசைன் மாலை மற்றும் நெக்லஸ்களுக்கு சேதாரம் வெறும் 6% முதல். கேரளா டிசைன் மாலை மற்றும் நெக்லஸ்களுக்கு சேதாரம் 4% முதல். வெள்ளி கொலுசுகள் மற்றும் வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. வழங்குவோம் செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், தெற்காவணி மூலவீதி, மதுரை மற்றும் தேனி. நீங்க முடிச்சிட்டீங்களா? ஸ்ரீ கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான்கள், அழகு சாதன பொருட்கள், பேக்கரி வகைகள், காலணிகள், பேக்ஸ், சூட்கேஸ், எவர் சில்வர் பொருட்கள், பித்தளை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், டாய்ஸ், ஸ்டேஷனரிஸ், மெடிக்கல், தரை விரிப்புகள், கிராக்கரிஸ், கவரிங் நகைகள், காய்கறி வகைகள், உங்கள் செல்ல பிராணிகளுக்கு தேவையான உணவு வகைகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட், திண்டுக்கல் பைபாஸ் ரோட், தீக்கதிர் அலுவலகம் எதிரில், மதுரை. அலங்கார் தியேட்டர் எதிரில், காமராஜர் சாலை, மதுரை. மற்றும் மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் அருகில், காமராஜர் சாலை, மதுரை. வருகின்ற ஜூன் 25ஆம் நாள் ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் மதுரை மண்டல மகளிர் மாநாடு இல்லறம் நல்லறமாக என்ற மைய கருத்தில் மதுரை தமுக்கம் கலையரங்கத்தில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் டாக்டர் KVS ஹபீப் முகமது அவர்கள், மௌலவி நூஹ் மௌதரி, மௌலவி ஹனீஃபா மன்பை ஆகியோர் சிறப்புரையாற்ற உள்ளனர். அன்புடன் அழைக்கின்றது ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் மகளிர் அணி, மதுரை மண்டலம். அலைபேசி 9677388887. மூலவியாதியா? கவலையை விடுங்கள், வாருங்கள். இதுவரை காணாத அழகை கண்டாள், எழிலார் பட்டின் புதுமைகள் கண்டாள், பட்டின் அழகில் பெருமிதம் கொண்டாள். இதுதான் 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 என்றால் சொந்தத்தரையில் சுந்தரப்பட்டு பதஞ்சலி
சில்க்ஸ், தெற்கு மாசி வீதி, மதுரை. அன்பார்ந்த நேயர்களே, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது மீண்டும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை மீண்டும் தொடர்கின்றோம். ஹக்கீம் அவங்களே, அதாவது நம்ம இந்த கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் பத்தி பேசிக்கிறோம், அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன். திருமறை குர்ஆனிலே இறைவன் வேதக்காரர்களை பற்றி குறிப்பிடும்போது உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது. அந்த பொதுவான வேதக்காரர்கள் என்று சொன்னால் குறிப்பாக எல்லா தரப்பான மக்களை பார்த்து பேசக்கூடிய வசனங்களாக இருந்தாலும் குறிப்பாக நபிகள் நாயகம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், அவர்கள் இறைத்தூதராக அனுப்பப்பட்ட காலகட்டத்தில் அங்கு வாழக்கூடிய யூத கிறிஸ்தவர்களை பற்றி அழைப்பு விடுக்கக்கூடிய வசனமாகத்தான் திருமறை குர்ஆனிலே வேதக்காரர்கள் என்ற வசனங்கள் இருக்கிறது. இப்ப அவங்களுக்கு நமக்கு ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம படைத்த இறைவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. சகோதரர் ஆரம்பத்தில் கேட்கும் போது கூட ஒரு கேள்வி கேட்டாரு, எல்லாருமே ஒரே கடவுளை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது குர்ஆன் அதன் பக்கம்தான் எல்லா மக்களையும் அழைப்பு விடுக்கிறது. குறிப்பாக இந்த கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்களை பற்றி அழைப்பு விடுக்கும் போது நீங்க ஒரு பொதுவான விஷயத்தின் பக்கம் வாங்க, நம்ம படைத்திறனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது இந்த மக்கள் படைத்தவனை விட்டுவிட்டு படைத்தவனுடைய விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வந்த மனிதர்களாகிய இறை தூதர்களை கடவுளாக வணங்கக்கூடிய மக்களாக மாறிப்போனார்கள். அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக திருமறை குர்ஆனிலே இறைவன் இந்த திருமறை குர்ஆன் இஸ்ராயலர்கள் எதில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் பெரும்பாலான விஷயத்தையும் இந்த திருமறை குர்ஆன் விவரிக்கிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதராக வருவதற்கு முன்னாலே, அதற்கு முன்னாலே வந்த தூதர்கள், அதாவது உதாரணமா இயேசு கிறிஸ்து அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், அவங்களுடைய சமுதாயத்தை தான் வேதக்காரர்கள் என்று இறைவன் திருக்குர்ஆன்ல குறிப்பிடுறானா? வேதக்காரர்களை என்று ஈசாவை பின்பற்றக்கூடிய அந்த மக்களையும் சரி, அதற்கு முன்னால் யூதர்கள் என்று தங்களை இனங்காட்டிக் கொண்ட மோசேவை பின்பற்றக்கூடிய மக்களையாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அவர்களை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தை உள்ளடக்கித்தான் இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் அவர்களாதான் ஒட்டுமொத்த அந்த இறை தூதர்களை பின்பற்றக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை சொல்றீங்களா? அதுல இறைவன் சொல்றான்ல, அந்த தாலவிலா கிளிமத்தின் சவாயின் பைனனா பைனக்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொதுவான உடன்பாட்டின் பக்கம் வாருங்கள். அதுல என்ன முதல் கண்டிஷன் சொல்றான்? பொதுவான பொதுவான விஷயம் என்று சொன்னால் முதல் கண்டிஷன் என்னன்னு சொன்னா, நம்ம படைத்த இறைவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. எல்லா தூதர்களும் அதைத்தான் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள முதல் ஒற்றுமை என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, முதலில் மரியம் கண்ணியமான பெண்மணி, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேரி அவர்கள் அவர் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், அவர்கள் ஒரு கண்ணியமான பெண்மணி, பரிசுத்த கன்னிக்கு ஆண் தீண்டாத அடிப்படையில் அற்புதமான முறையில் பிறந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்து, அவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அவர்கள் அதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் ஒரு தந்தையுடைய இன்டர்வென்ஷன் இல்லாம, ஒரு மேல் இன்டர்வென்ஷன் இல்லாம அந்த குழந்தை பிறந்தது, அதாவது இயேசு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார். ஒரு அற்புதமான ஒரு முறையிலே பிறந்தார்கள் என்பதை அவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் அதைத்தான் சொல்லுதா? கண்டிப்பா அதை ஒத்துக்கொள்கிறது. கண்டிப்பாக அதை ஒற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டானோ? சரி. அப்போ இப்படி கண்ணியமான பெண்மணி மரியம்
கண்ணியமான ஒரு நபர் இயேசு கிறிஸ்து அவருடைய மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லும்போது இதில் எங்கு வேறுபட்டு போகிறோம் என்று சொன்னால் குர்ஆன் அந்த விஷயத்தையும் சேர்ந்து சொல்கிறது. ஆதமில் இருந்து வரும்பொழுது ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை, குர்ஆன் மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறது. இல்ல இப்ப நீங்க சொல்றீங்க, அதாவது இயேசு கிறிஸ்துவும் இறைவனை வணங்குங்கள் அப்படின்னு தான் சொன்னாரு, கண்டிப்பாக அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்த நபிகள் நாயகமும் இறைவனை வணங்குங்கள், ஒரு இறைவனை வணங்குங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க. நபிகள் நாயகம் சொன்னது எனக்கு நல்லா தெரியும், என்னை வணங்காதீர்கள், என்னை படைத்த இறைவனை வணங்குங்கள் நபிகள் நாயகம் சொன்னாங்க. இயேசு என்ன சொன்னாங்க? அவங்க என்னை வணங்குங்கள் சொன்னாரா அல்லது இறைவனை வணங்குங்கள் சொன்னாரா அப்படிங்கிற கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவர்கள் எந்த ஒரு இடத்திலும் தன்னை வணங்குமாறு, தன்னை நல்லவன் என்று சொல்வதற்கு கூட விரும்பாத ஒரு கண்ணியவான் தான் இயேசு கிறிஸ்து. மக்களுக்கு அவர் சொன்ன செய்தி பைபிளில் குறிப்பிடப்பட்ட ஒரு வாசகம், இஸ்ரவேலே கேள், உங்களுடைய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். யார் அவரை நோக்கி கர்த்தர் என்று சொல்கிறார்களோ அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு கண்ணியமான முறையில் பிறந்தாரு. நம்ம எல்லாம் அப்பா அம்மாவுடைய அந்த உறவின் அடிப்படையில் பிறந்தவங்க, தந்தை இல்லாமல் பிறந்ததால் அவர்கள் கடவுள் அல்லது கடவுளுடைய மகன் என்று அவர்கள் தங்களுடைய கோட்பாட்டை இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் தான் திணித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் கிறிஸ்துவம் என்பது கிடையாது. இயேசுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து, அவர் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், அவர் கடவுளாக வணங்கப்படவில்லை, கடவுளாக மதிக்கப்படவில்லை. அவர்களும் சொல்லவில்லை, அவருடைய சீடர்களும் சொல்லவில்லை. பைபிள் என்பதே இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் இல்லை என்ற ஒரு விஷயத்தை தான் பைபிளுடைய அடிப்படையில் கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ திருமறை குர்ஆன் இவர்களுக்கு என்ன பதிலை சொல்கிறது? அற்புதமான முறையில் பிறந்ததால் இவர் கடவுள் ஆவாரா அல்லது கடவுளுடைய மகன் ஆவாரா என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 59வது வசனத்திலே இறைவன் குறிப்பிடும் போது ஈசாவுக்கு உதாரணம் ஆதமை போன்றது என்று சொல்கிறான். அப்போ ஈசா எப்படி ஒரு கன்னியின் வயிற்றில் 10 மாத கால அவகாசத்தின் அடிப்படையில் பிறந்து சிறு குழந்தையாக பிறந்து வாலிப வயது வரை வளர்ந்தாரோ, அப்படிப்பட்ட எந்த ஒரு காலகட்டமும் ஆதமுக்கு கிடையாது. ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டார், நேரடியாக மனிதராக வந்தார் என்றுதான் அவர்களுடைய நம்பிக்கையும் கூட. அப்ப பரிசுத்தமான முறையில் பிறந்ததால் இயேசு கிறிஸ்து கடவுள் தன்மை வந்தது அல்லது கடவுளுடைய மகனாகிறார் என்று அவருடைய வாதம் வைக்கும் பொழுது திருமறை குர்ஆன் அவருடைய வாதத்திற்கு ஒரு அழகான ஒரு உபமானத்தை சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு உதாரணம், நீங்க ஆதம பாருங்கப்பா, ஆதமுக்கு 10 மாத கால அவகாசம் இல்லை, உடனடியாக மனிதராக வந்தார். அவரை படைத்தவன் தான் ஏவாளையும் படைத்தான். அவருடைய விலா எலும்பிலிருந்து படைத்தான். அப்படி என்று சொன்னால் இறைவன் எப்படியும் படைக்க முடியும் என்ற தன்னுடைய ஆற்றலை விளக்குவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை படைத்தான். முதல் மனிதனை யாரும் இல்லாமல், எந்த உயிர் ஜீவராசியும் மனித ஜீவராசியும் இல்லாமல் ஒரு மனிதனை, ஒரு ஆணை படைத்தான். ஆணிலிருந்து ஒரு பெண்ணை படைக்கிறான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு விந்து துளியில் உலக மக்களை படைக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஆண் தீண்டாமல் ஒரு பெண்ணின் மூலியமாக ஒரு ஆணை படைக்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்து தந்தை இல்லாமல் பிறந்தார், ஆனால் தாய் இருந்தார்கள். நீங்க சொல்ல வந்த அந்த குர்ஆன் வசனத்திலே, ஆனால் நான் ஆதமை படைக்கும் பொழுது ஆதமிற்கு
தந்தையும் இல்லை தாயும் இல்லை. தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் படைத்த அற்புதம், அதாவது தந்தை இல்லாமல் பிறந்தது இயேசு கிறிஸ்து அற்புதம் என்று சொன்னால், இது அதைவிட அற்புதத்திலும் அற்புதம். தந்தையும் இல்லை தாயும் இல்லை, அவர் இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் பிறப்பிக்க வைத்தேன். அதனால இந்த காரியத்தினால் மட்டுமே அவர் இறைவனாக ஆகிவிட முடியாது என்பதுதான் திருக்குரான் சொல்லக்கூடிய வாதம் என்று நீங்க சொல்லுகிறீர்கள். அதுல சில விஷயங்களிலே என்னுடைய பிதா எனக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதைத்தான் நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்து பைபிளிலே சொல்வதாக சொல்லுகிறார்களே, அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது வரும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு நேரடி பொருள் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன் என்ற தமிழ் மரபு அதற்கு கொடுக்கப்படும் என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்துவும் தன்னை முஸ்லீம் என்றுதான் பைபிளிலே சொல்கிறார். அவர் எங்கேயுமே தன்னை கிறிஸ்துவர்னு சொல்லல. கிறிஸ்துவமே அவருடைய காலத்தில் கிடையாது. கிறிஸ்துவங்கிற வார்த்தை பைபிள்ல ஒரு இடத்துல தவிர வேற இடத்துல எங்கேயுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து காலத்திலும் இல்ல, சீடர்களும் கிறிஸ்துவர்கள் கிடையாது. யாரோ வச்சுக்கிட்ட பேரு தான் அப்படிங்கறத பைபிள் சொல்லுது. அந்தியோக்கியாவில் வைத்து முதலாக சீசர்களுக்கு கிறிஸ்துவர் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அப்படி என்று சொன்னால் அவர் போதித்த மார்க்கம் என்ன, அவர் யாராக இருந்தாலும் அவரே சொல்றார். ஒரு இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு, நான் சுயமாய் ஒன்றும் செய்வதற்கில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியினாலே என்னுடைய தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. அப்போ மனசு விரும்புவதையெல்லாம் நான் செய்யாமல், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறேன். அப்போ பிதா என்று சொன்னால் படைப்பாளன். படைப்பாளனுக்கு விருப்பப்பட்டபடிதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொன்ன, படைப்பாளனுடைய விருப்பத்திற்கு தன்னை கட்டுப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவனுக்கு அரபியில முஸ்லீம் சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை முஸ்லீம் என்றுதான் அறிமுகப்படுத்துகிறார். ஒரு நேயர் வராங்க, பாப்போம். ஹலோ, இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நடத்தும் இஸ்லாம். அலை இஸ்லாம், சொல்லுங்க உங்க கேள்வி சொல்லுங்க. சொல்லுங்க உமர் சலீம், உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரி வந்துட்டு மாற்று மதத்தை வந்து கல்யாணம் முடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி மாற்று மதத்தை வந்து இஸ்லாமிய கல்யாணம் முடிக்கிறாங்க. இவங்க வந்து மதம் மாறாம வாழ்றாங்களே, அவங்க வந்து இஸ்லாமிய மறுமையிலே நமக்கு பதில் சொல்லணும். அது மரணம் அடைஞ்சிட்டா எந்த முறையில இது சொல்லலாம்? சரி, அதாவது மாற்று மதத்தில் உள்ள ஆணையோ பெண்ணையோ, முஸ்லீம் பெண்ணோ ஆணோ திருமணம் செய்து விட்டால் அப்படியே மதம் மாத்தாமலே திருமணம் செய்யறாங்களே, அதை பத்தி கேக்குறீங்க அப்படித்தானே? சரி, இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் இருக்காங்க. அதை வந்து நான் சொல்லிட்டு அவங்க மாறாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, அதுக்கான பதிலா தொலைக்காட்சியில பாருங்க, சகோதரர் சொல்லுவாங்க உங்களுக்கு விளக்கம். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, முஸ்லீமான ஆணோ பெண்ணோ ஒரு முஸ்லீம் அல்லாத ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து விட்டால் அது வந்து அவங்க இஸ்லாத்துக்கு வராமையே திருமணம் செய்துட்டால் அந்த திருமணம் செல்லுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம டாபிக்ல இருந்து தள்ளி போகுது, இருந்தாலும் நம்ம விளக்கம் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக செல்லுபடியாகாது. ஏனென்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே இறைவன் குறிப்பிடும் போது ஒரு இறை நம்பிக்கையுள்ள ஆணுக்கு இறை நம்பிக்கையுள்ள பெண் தான் தகுதியானவர், இறை நம்பிக்கையுள்ள பெண்ணுக்கு இறை நம்பிக்கையுள்ள ஆண் தான் தகுதியானவள் என்று இறைவன் ஒற்றை வரியிலே இந்த வார்த்தையை முடித்து விடுகிறான். அதுக்கு பதில் அதான். இன்னொரு விஷயமும் இறைவன் சொல்றான், அதாவது இறை நம்பிக்கை இல்லாத ஒரு ஆணை விட இறை நம்பிக்கையுள்ள ஒரு அடிமை
மிகச்சிறந்தவன் சொல்றான். அதே மாதிரி அடிமை பெண்ணையும் சொல்லுகின்றான், அடிமை ஆணையும் சொல்லுகின்றான். அந்த வகையில இது இருக்கு. இன்னொன்னு குறிப்பிட இந்த மக்களுக்கு லாஜிக்கலா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார் இருக்கு, அந்த காருக்கு டயர் போடணும் அப்படின்னா ஒரு இதுக்கு டிராக்டர் சக்கரத்தை, இன்னொரு இதுக்கு ஒரு பெரிய கிரேனோட சக்கரத்தையும் போட்டா எப்படி வாழ்க்கை ஓடும்? ஏன்னா இஸ்லாம்ங்கிறதே ஒரு தத்துவார்த்த அடிப்படையிலே உள்ளதுதான். ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அந்த இஸ்லாமிய வட்டத்திலே இருப்பார்கள். ஒன்றுக்கு மேல இறைவன் வந்துருச்சுனாலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போயிருவாங்க. அதனால இது வாழ்க்கை என்பது இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதுனால அந்த கணவன் மனைவி இறைவனும் சேர்ந்து வாழ்வ முடியாது என்பதுதான் ஒரு லாஜிக்கலான ரீசன். நம்ம தொடர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசிக்கிட்டீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தன்னை முஸ்லிம் என்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அடுத்து அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவதாக ஆதமில் இருந்து வரும்பொழுது ஆதமுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை என்று அவருடைய நம்பிக்கை இருக்கிறது. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அதாவது ஒரிஜினல் சின் என்று சொல்வார்கள், ஆதி பாவம் என்று சொல்வார்கள். ஆதி பாவம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலிலே ஒரு பாவத்தை செய்தார்கள். அதாவது இந்த மரத்தின் அடியிலே நீங்கள் செல்லாதீர்கள் என்று இறைவன் கட்டளையிட்டிருந்தான். அவர்கள் மீறி சென்றார்கள். அந்த பாவம் எல்லா மக்களின் மேலும் தொற்றிக் கொண்டுள்ளது. அதை கழுவுவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து அவர்கள் வந்து தன்னை சிலுவை பலி கொடுத்தார்கள் என்று கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை. இது உண்மையா? திருமறை குர்ஆன் இதை நேர் எதிராகத்தான் பார்க்கிறது. அதனாலதான் ஆரம்பத்திலேயே ஆதமுடைய விஷயத்திலிருந்து ஏன் வந்த அப்படின்னு சொன்னா நேர் வராங்க. பாப்போம், அது தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, இஸ்லாமிக் பீஸ் சென்டர் வழங்கும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் நிகழ்ச்சி. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. அலைஹிஸ்ஸலாம். ஒரு முஸ்லீமா இருந்தா எந்த நேரமுமே அல்லாஹ் இபாதத் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் உண்மையான முஸ்லீமா, இல்ல மற்ற செயல்கள்லயும் அவங்க ஈடுபடலாமா? வேற ஏதாவது என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி எல்லாம் போகலாமா? அது மாதிரி போனா அவங்களுக்கு அது நன்மையா? அதாவது உங்களுடைய கேள்வியை இன்னும் கொஞ்சம் தெளிவா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இறைவனை எந்நேரமும் வணங்கி கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் இஸ்லாமா, அல்லது உலக வாழ்க்கையில ஈடுபடலாமா அப்படின்னு கேட்க வரீங்களா? உங்களுடைய பதில சொல்லுங்க. சகோதரி கேட்ட கேள்வி, ஒரு வணக்கம் அப்படின்னு சொன்னா நம்ம பள்ளிவாசல்ல போய் வணங்குறது மட்டும் வணக்கம் அப்படிங்கறது இஸ்லாம் அந்த குறுகிய சடங்கு சம்பிரதாயத்துக்குள் நம்மை அடைக்கவில்லை. இஸ்லாம் என்று சொன்னால் ஆரம்பத்திலேயே சொன்ன வாழ்க்கை நெறி, கட்டுப்பாடு. இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கட்டுப்பாடு தேவைப்படுகிறது. வணக்கத்தில் இஸ்லாம் எப்படி கட்டுப்பாடு வைக்கிறதோ அதே மாதிரி வாழ்க்கையிலும் இஸ்லாம் ஒவ்வொரு கட்டுப்பாடையும் வைக்கிறது. நபிகள் நாயகம் அவர் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும், அவர் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய அனைத்து செயலும் ஆச்சரியத்துக்குரியது. அவனுடைய எல்லா செயலும் ஆச்சரியத்துக்குரியது. அவனை தவிர வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு கிட்டுவதில்லை, வேற யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அவனுடைய அதிகப்படியான சந்தோஷம் வரும்போது அதற்காக அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய செயல் அப்படின்னு வரும்போது நம்ம பாவமான செயலாக அதை பார்க்க மாட்டோம், செய்ய மாட்டோம். நன்றி செலுத்துகிறான். இன்னொன்று, அளவுக்கு அதிகமான துன்பம் அவனுக்கு வரும்போது அதற்காக அவன் பொறுமை காக்கிறான். அப்போ இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனை சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லும் போது இந்த உலகத்தையும் இந்த மக்களையும் வீணுக்காகவும் விளையாட்டுக்காகவும் நாம் படைக்கவில்லை.
ஒரு உன்னத நோக்கத்திற்காக படைத்திருக்கிறேன். அவன் அந்த நோக்கம் என்ன என்று சொன்னால் உங்களுடைய முழு வாழ்க்கையும் வணக்கம்தான். அது இறைவன் சொன்ன அடிப்படையிலே இருக்க வேண்டும். நல்ல பதில் சொன்னீங்க. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா அந்த வணக்கம் பத்தி அவங்க கேட்டதுனால சொல்றேன். இறை வணக்கம்ங்கிறது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் இஸ்லாம் இறை வணக்கமாக சொல்லவில்லை. பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் வணக்கம் என்று சொல்கிறது. தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய கடமைகளையும் இறை வணக்கம் என்று சொல்லுகிறது. நம்ம தூங்குற நேரத்தில் தூங்கணும். அதே மாதிரி நம்ம மனைவி மக்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான நேரத்தில் உணவு கொடுக்கணும். 5 நேரம் தொழுவான், கொண்டாடிய போய் அடின்னு அடிச்சுட்டு இருப்பான். அது இஸ்லாம் ஆதரிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தையும் நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு இறைத்தூதர் என்ற ஒரு அடிப்படையில் மக்கள் அவருடைய மனைவி இடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கிறார்கள். 3 நபர்கள். அப்போ அவங்க கேட்கறாங்க, நபிகள் நாயகத்துடைய தொழுகை எப்படி இருந்தது, அவருடைய இன்னும் பல நல்லறங்கள் எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது உங்க மனைவிகள் என்ன சொல்றாங்க. அப்ப அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோணுச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அவரு இறை தூதர், நம்ம சாதாரணப்பட்ட மக்கள். அப்ப அவர் அப்படி எல்லாம் செய்யறாருன்னா அவர் குறைவா செஞ்சா போதுமானது. நபிகள் நாயகம் குறைவாக நிறைவாக செய்தார்கள். கால்வீங்க கூட கடவுளுக்கு தொழுகும் போது கூட மனைவி கேட்கும் போது நான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டாமா என்று கேட்ட கண்ணியமான தூதர் அவர். அப்போ அவருடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இனிமேல் நான் வருடம் முழுவதும் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், நோன்பு விடவே மாட்டேன். இன்னொரு நபர் என்ன செய்யறாங்க, நான் இனிமேல் தூங்காம தொழுதுகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு நபர் என்ன பண்றாங்க, நான் திருமணமே முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 நபருடைய விஷயமும் நபிகள் நாயகத்திட்ட நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் நோன்பு நோக்கவும் செய்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், நான் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், நான் திருமணம் முடித்தும் இருக்கிறேன். யார் என்னுடைய வழிமுறையை பின்பற்றவில்லையோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. அப்படி என்று சொன்னால் இந்த முழு வாழ்க்கை நடைமுறையும் ஒரு மனிதனுடைய வணக்கமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ரோல் மாடல் தான், முன்மாதிரி தான் இறை தூதர்கள். ஒரு துணையர் வராங்க பாப்போம். ஹலோ, இஸ்லாமிக் பீஸ் சென்டர் வழங்குது. இஸ்லாம் சொல்லுங்க. நம்ம சமுதாயத்துல கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, இந்துக்களா இருந்தாலும் சரி, முஸ்லீம்களா இருந்தாலும் சரி, இறப்புக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குன்றத நம்புறாங்க. ஆனா இத சம்பந்தமே இல்லாத சில எனக்கு அது ஆதி திராவிடர், ஆதிவாசிகள் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ஓரிரை கொள்கைன்றது எப்படி போய் சேரும் நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது இப்ப கிட்டத்தட்ட கொஞ்சம் தலைப்பை ஒட்டி இப்பதான் ப்ரோக்ராம் முடிகிற நேரத்தில் மக்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில உங்களுடைய கேள்விக்கான பதில தொலைக்காட்சியில பாருங்க. இறைவன் அந்த சகோதரிக்கு அருள் புரியட்டும். ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். எல்லா மக்களுடைய உள்ளத்திலும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம், ஆதிவாசிகளுக்கு அல்லது இந்த இஸ்லாமத்தை அறியாத மக்களுக்கு இஸ்லாம் எப்படி போய் சேரும் என்று சொன்னால், நம்மை படைத்தவன் நம்மை விடவும் மிகப்பெரிய அறிவாளி. அவன் இந்த உலகத்தில் மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே திருமறை குர்ஆனிலே 7வது அத்தியாயம் 172வது வசனத்திலே இறைவன் குறிப்பிடும் போது, ஆதமை நாம் படைத்து அவருடைய சந்ததிகளை நான் வெளியாக்கி அவர்களை தங்களுக்கு தாங்களே நான் சாட்சியாக வைத்தேன். அப்போது இறைவன் கேட்டான், நம்முடைய ஆத்மாக்களை படைத்து கேட்டான், நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டான். நம்முடைய ஆத்மாக்கள் இறைவனிடத்திலே மறுமொழி பகர்ந்தன, ஆம், நாங்கள் அதன் மீது சாட்சி கூறுகிறோம். எல்லா ஆத்மாவும் வாக்குறுதி வாங்கித்தான் இந்த உலகத்திலே படைக்கப்படுகிறது. இது ஏனெனில் இதை நாங்கள் மறந்துவிட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காக. அதாவது ஆதமை படைத்து ஆதமுடைய
இருந்து அதில் உள்ள எல்லா ஜனங்களையும் கடைசி மனிதன் வரை இறக்கி வைத்துவிட்டு நான் தான் உன்னுடைய இறைவனா என்று இறைவன் கேட்டான். ஆம் என்று சொல்லிவிட்டு தான் நம்மெல்லாம் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு தான் உங்களுடைய பதில சொன்னீங்க. நல்ல அழகான முறையில் பதில் சொன்னீங்க. இப்ப நிகழ்ச்சியோட இறுதி நேரத்துக்கு முடிவுகளை நேரத்துக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியை முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் 4 to 5 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. உங்களுடைய கேள்விகளோடு காத்திருங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் சந்திக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.